தமிழ்லங்கா சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். உங்களோட பேர்? நஸ்ரீனா. ஓகே, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? பர்த்டே. எத்தனையாவது பர்த்டே? 37. என்ன 37 அவங்களுக்கு உண்மையான வயசு இல்லையே, பார்க்க தெரியலையா? அப்படி இப்பதான் 25 வயசு மாதிரி இருக்கு. 37 வயசுன்றீங்க. 37 வயசா? சோ சரியா. ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணி தான் எங்கள்கிட்ட கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. இதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கட்டாமான்னு சொல்லி யார் தந்துருப்பாங்க? எங்க இருக்காங்க? ஸ்ரீலங்கால இருக்காங்க. பேர் என்ன? அந்த பேர்ல வரல. வேற இல்ல குறை. ஆனா அவங்க சொன்னாங்க எடுத்தோடனே நீங்க தமிழ் பேரை தான் சொல்லுவீங்க. ஆனா நீங்க அவங்க பேரை சொல்லாம வேற யார்ட்டையோ பேரை சொல்லிட்டீங்க. யாரு? அபியா? அவங்க யாரு? போயா? போயா? சரி சொல்லுங்க. அவரா? அவர் யாரு? யாரு? வேற 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 ஹஸ்பண்டா? பேர் என்ன? பேர் என்ன மறந்துட்டீங்களா? சொல்லிட்டு வேற இல்ல, எனக்கு அப்படி சொல்லு. வேற அகமத். அத யாரு? என்ன நீங்க அவட பேரை மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்களா? ஓ, அது அப்படியோ? இல்ல இல்ல அவர் இல்ல. அதான் நான் சொல்றேன். நீ நேரத்தானே ஓடுறது வந்துச்சு. யாரு? இல்ல இல்ல, அந்த பேர்ல வரையில. ஹஸ்பண்ட் சொல்லல, வேற ஒரு பேர் தான் சொன்னாங்க. வேற ஒரு ரிலேஷன் தான் சொன்னாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப நான் போறேன். என்ன வாங்க சொல்றாங்கல்ல, சரியா? என்ன செய்வோம்? அப்படி நாங்க எல்லாம் பேருங்க சர்ப்ரைஸ் வாங்க. யாரு? அப்ப இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருண்டு. அவங்க கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்துருக்குறேன். சில நேரம் தெரிஞ்சிருக்கும் போது தெரியல இன்னைக்கு யாருண்டு. நீங்க காதுக்கு சொல்றீங்களா? ரெண்டு நான் அகமட்டன் தான் சொன்னேன். நீ இல்லைன்னு சொல்றீங்க. இல்ல இல்ல, ஃபாரின்ல இருந்து தானே வந்தீங்க. யூகேல இருந்து வந்தீங்க, லண்டன்ல இருந்து வந்தீங்களா? இல்ல யூகே, ஸ்ரீலங்கால இருந்து. யூகே இல்ல, ஆனா வெளிநாடு தான். யூகே இல்ல, ஆனா வெளிநாடு. அப்படியே யாரு? லண்டன்ல அவர் தான் அனுப்பிப்பாரு. மற்றபடி வேற யாரும் எனக்கு கிஃப்ட் தரதுக்கு அப்படி சொல்லிட்டு வேற யாரும் இல்ல. அவர் தான் தருவாரு. அப்ப என்ன செய்வோம்? நீங்க சொல்றா இல்லையே, நீங்க சொல்றீங்களே இல்ல. கன்ஃபார்மா அவர் தான். வேற யாரும் பிடிச்சிங்க. என்னடா இது? உடுப்புக்கு மேட்சா கொண்டு உடுப்புக்கு மேட்சா கொண்டு வந்தோடனே அவர் தான் தந்திருப்பாருண்டா. இல்ல, நான் தான் சொல்றேன் இல்ல. கை ஒரு வேலைக்கு சொல்லிருக்கேன். சொல்ல மாட்டேன். நீங்க கண்டுபிடிக்காது நான் சொல்லி என்ன தெரியும்? நான் சர்ப்ரைஸா கொண்டதுக்கே ஒரு இது இல்லையே. அவர் தானா? ஷூரா? கண்டிப்பா அவர் தான். வேறு யாரும் எனக்கு
போயிட்டு அழுதுருவாங்க போல. சரி சரி. உன்னோட ஹஸ்பண்ட் இல்ல, உன்னோட மகள் தான் செஞ்சோம். நான் சொன்னேன் தானே, சொல்லிட்டாங்க தானே. ஐயோ ஓகே, உங்களோட மகள்லாம் இன்னைக்கு உங்களோட பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்ணி அம்மாவுக்கு வந்து தான் சர்ப்ரைஸா ஏதாவது ஒன்று செய்யணுமாமான்னு சொல்லி ஆசைப்பட்டு செஞ்சாங்க. ஆனா நீங்க கடைசியில கன்ஃபியூஸ் ஆகி ஹஸ்பண்ட் சொல்லிட்டீங்க தானே? ஹஸ்பண்ட் சொல்லிட்டீங்க தானே? எனக்கு ஹஸ்பண்ட் செய்யல தானே? அப்ப அம்மாவுக்கு பனிஷ்மெண்ட். என்ன பனிஷ்மெண்ட்? என்ன பனிஷ்மெண்ட்? இன்னைக்கு சாப்பாடு இல்லையா? சாப்பாடு இல்லை உங்களுக்கு. சரிதானே? கேன்சல் பண்ணுவோம் சாப்பாடு. சரி, கேக் கட் பண்ணுவோமா? ஓகே. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே சரி. ஹாப்பியா? பிடிச்சிருக்கா அவ? என்ன சொல்ல போறீங்க மகளுக்கு? வாயே வாயே. ஓகே சரி, எப்பவுமே இதே போல ஹாப்பியா லாங் நீண்ட ஆயுளுடையும் வாழணும்னு சொல்லி எங்களுடைய தமிழங்க சர்ப்ரைஸ் சார்பாக வாழ்த்துறோம். ஓகே, விஷ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஓகே.